அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாட்டில் ஏன் உலகத்திலேயே வேலையில்லா திண்டாட்டம் தான் பெரிய திண்டாட்டமாக இருக்கிறத நம்ம உணர முடியுது, பார்க்க முடியுது. பட்டத்தை படிக்கின்ற ஒவ்வொரு இளைஞனுக்கும் உடனே வேலை கிடைச்சிதா அல்லது அவன் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்குதான்னு பார்த்தா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் வேலைவாய்ப்பு இன்மை அதனுடைய அளவு அதிகரித்தே கொண்டு போகிற காரணத்தால் பெற்றோர்களும் கலக்கமடையக்கூடிய சூழ்நிலை நம்ம விட்டோம். ஏன்னா இவ்வளவு பணம் செலவு பண்ணி இந்த படிப்பாக படிக்க வச்சேன், அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப அவனை சர்வே பண்ணுறதுக்கு கூட முடியாத அளவுக்கு தான் சம்பளத்து வேலைலாம் வாய்ப்பெலாம் வருது அப்படிங்கிற பெற்றோர்கள் புலம்புவதையும் நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் எங்கள் காலத்தில் 80s பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கலை உலகத்தில் ஏதாவது ஒரு பாட்டு பாட தெரிஞ்சால் போதும், உடனே கலை உலகத்துக்கு அவன் கற்பனை குதிரையை ஓட்டி ஓட்டி ஓடிக்கிட்டே இருப்பான். அங்கே போய் நம்ம ஏதாவது சாதிக்கணும், கதாசிரியர் ஆகணும், டைரக்டர் ஆகணும், பாடகன் ஆகணும், இப்படி ஏதாவது ஒரு இந்த கலைத்துறை சினிமா சார்ந்த விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு ஓடுகின்ற அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்குது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். இன்னைய சினிமா துறை வேறு, அன்றைய சினிமா துறை வேறு. ஒரு அசிஸ்டண்ட்டாக சேர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அவ்வளோ ரெக்கமெண்டேஷன் வேணும். இப்போ வருஷ கணக்கில் நடையாக நடந்தால் கூட கிடைக்காது. அந்த காலகட்டத்தில் சிலருக்கு எளிமையான அந்த வாய்ப்பெலாம் கிடைச்சிரும். அந்த வகையில் ஒரு இளைஞனை கதாபாத்திரத்துக்கு ஒரு பாட்டு நான் எழுதினேன். படிச்சுட்டு பட்டம் பெற்றோம், ஆனால் வேலை வாய்ப்பு கிடைக்கல, வேலை இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலையில் எழுதின பாட்டு. அந்த பாட்டு என்னன்னு பார்க்குறீங்களா? நான் எழுதி நான் டீன் போட்டு பாடின பாட்டு தான், சினிமாக்காக தான் எழுதினேன். ஆனால் நான் சாதிச்சேன்னா அதுக்கு வேறு தான் சூழ்நிலைன்னு பேர். அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த பாட்டை பார்க்குறீங்களா? பட்டத்தை படித்தேன் பட்டினி போட்டது, அட பாட்டை படிச்சேன் பசிய போக்குது. பட்டத்தை படிச்சேன் பட்டினி போட்டது, அட பாட்டை படிச்சேன் பசிய போக்குது. அட என்னடா வாழ்க்கை, இது என்ன கோலம். பட்டத்தை படிச்சேன் பட்டினி போட்டது, அட பாட்டை படிச்சேன் பசிய போக்குது. அப்பா அம்மா கொடுத்த பணம், அண்ணன் தம்பி தந்த பணம், அதையெல்லாம் எடுத்த பணம் அத்தனையும் பட்டங்கள் ஆனதே. அப்பா அம்மா கொடுத்த பணம், அண்ணன் தம்பி தந்த பணம், அதையெல்லாம் எடுத்த பணம் அத்தனையும் பட்டங்கள் ஆனதே. அந்த பட்டமெல்லாம் சின்ன பையில் விட்டு விட்டு சொடுக்கி விடும் காகித பட்டங்கள் ஆனதே, வெறும் காகித பட்டங்கள் ஆனதே. பட்டத்தை படிச்சேன் பட்டினி போட்டது, அட பாட்டை படிச்சே பசிய போக்குது. அட என்னடா வாழ்க்கை, இது என்ன கோலம். நன்றி, வணக்கம்.